அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏஇ வழக்கினுடைய தீர்ப்பு வெளிவந்த பிறகு அது சம்மந்தமாக நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அஃபீஷியலாக என்ன ஆன்சரோடு நம்ம அதை சொல்ல போகிறோம். இந்த ஏஇ வழக்கை பற்றி தீர்ப்பு வெளியான பிறகு தீர்ப்பு வெளியான நாள் 20/11, அதான் நீங்கள் பார்க்குறீங்க ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ நவம்பர் மாதம் 20ஆம் வெளியான இந்த தீர்ப்பு குறித்து அடுத்து டிஎன்பிஎஸ்சி என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு இது ஒரு கொஸ்டின். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஏஇ வழக்கை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள். தென் அடுத்து 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, எவ்வளவு பேர் இந்த ஏஇ வழக்கில் ஏஇயில் தேர்வு செய்யப்பட்டாங்க, எத்தனை பேர் சரியாக சிவி அப்லோடு பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்க, அந்த நம்பர்ஸை சொல்லுங்கள். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த ஏஇ வழக்கு திரும்ப இந்த சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக வந்தனால திரும்ப மேல்முறையீடு பண்ண போகிறாங்கன்னு பேசிக்கிறாங்க பல பேர். அது உண்மையா? அப்படி மேல்முறையீடு பண்ணுற காரணத்தினால தான் இன்னும் இதை பற்றி எந்த விதமான அப்டேட்டும் இல்லாமல் இருக்குங்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவங்க என்ன பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நமக்கு அஃபீஷியலாக என்ன நமக்கு கிடைக்குதோ நம்ம அதை தான் சொல்ல போகிறோம். இல்லாட்டி நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். JD1 கவுன்சிலிங் ஏன் எதுக்காக லேட் ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம அது போட்ட பிறகு அதே மாதிரி ஏஇக்கும் போடுங்க அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்குண்டான டீட்டெயிலெலாம் நம்ம ப்ராப்பராக கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி இந்த ஏஇ வழக்கு மேலே மேல்முறையீடு பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான்னு கேட்டால் அஃபீஷியலாக அது கிடையவே கிடையாது. ஏஇ வழக்கில் மேல்முறையீடு பண்ணுவாங்களான்னு இது எப்படி இந்த மாதிரி கிளம்புச்சுன்னு தெரியலை. ஆனால் இது குறித்து அஃபீஷியலாக எந்த ஒரு இதுவுமே வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஇக்கு அப்ளை பண்ணக்கூடிய அறிவிப்பு வெளியான நாள் போன வருஷம் ஏப்ரல் மாதம் 2022 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி இந்த ஏஇக்கு அப்ளை பண்ணக்கூடிய அறிவிப்பு வெளியான நாள். லாஸ்ட் நாள் 3/5/2022 அப்ளை பண்ணுறதுக்கு. எக்ஸாம் என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா, ஜூலை மாதம் எக்ஸாம் நடந்துச்சு. 2022 ஜூலை மாதம் எக்ஸாம் நடந்துச்சு 2/7. சிவி வெரிஃபை பண்ணது எப்போ அப்படின்னா 13/1. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா 6/4. இந்த ஏஇ வழக்கில் எப்போ தீர்ப்பு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச் மாதம் 7ஆம் தேதி. தீர்ப்பு வந்தது எப்போன்னா மார்ச் மாதம் 20ஆம் தேதி இந்த வருஷம். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணது 13ஆம் தேதி 1ஆவது மாதம் இந்த வருஷம். கேஸ் ஃபைல் பண்ணது மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்த வருஷம். தீர்ப்பு வந்தது மார்ச் மாதம் 20ஆம் தேதி இந்த வருஷம். முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்சது, தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு தான் வருது 6/4/23. ஆனால் டிஎன்பிஎஸ்சி அப்பீலு 22 மார்ச்சே போயிட்டாங்க. தீர்ப்பு வந்தது மார்ச் 20, 22 மார்ச்சே டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்க, அதை தீர்ப்பை அப்பீல் போயிட்டாங்க. ஏன்னா அந்த தீர்ப்பு சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் இருக்காங்களா அவங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னு டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்க, மேல்முறையீடு போயிட்டாங்க. அந்த மேல்முறையீடு போயிட்டு அதுக்கு பிறகு தான் ஃபஸ்ட் கவுன்சிலிங்கை முடித்து அவங்க ஆர்டரை போடுறாங்க 6/4. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த ஒரு சைடில் டிஎன்பிஎஸ்சி தீர்ப்பை எதிர்த்து கோர்ட்டில் அப்பீல் போயிட்டாங்க. ஒரு சைடில் அந்த ஏஇனுடைய அடுத்த ப்ராக்ரஸ் அவங்க பண்ணிட்டே போயிட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம்.
இப்போ 22 மார்ச் 23 டிஎன்பிஎஸ்சி அப்பீல் பண்ண அந்த தீர்ப்பு வழக்கு தான் 20/11 ஃபைனல் ஆர்டர் வெளியிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த ஒரு 7-8 மாதமாக இந்த வழக்கு போயிருக்கு. திரும்ப இதை டிஎன்பிஎஸ்சி மேல்முறையீடு பண்ணாங்க அப்படின்னா அந்த வழக்கு எப்போ முடியுமோ அது யாருக்கு தெரியும் தெரியல. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி மேல்முறையீடு பண்ண போகிறதா இந்த மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னா அஃபீஷியலாக உண்மையே கிடையாது. ஏன் அப்படின்னா 2 தான் இல்லை, ஒன்றே ஒன்று, 2 விதமான ஒரு காரணம் இருக்குது. திரும்ப மேல்முறையீடு பண்ணாங்க அப்படின்னா அது 2 பேரையும் ஹெவியாக பாதிக்கும். யார் அப்படின்னா இந்த தேர்வு செய்யப்பட்டவங்களையும் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும். திரும்ப இந்த சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் வளர்த்துட்டாங்களா அவங்களையும் பெரிய லெவலில் பாதிக்கும். ஆனால் தேர்வு செய்யப்பட்டு நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிரும், நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய இன்னும் அது வந்து கேஸ் போட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப தள்ளி போகும். ஆனால் டிஎன்பிசி அது மேல்முறையீடு பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கீங்களே இந்த 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 ஜட்ஜ்மெண்ட்டு தான் இந்த ஏஇ வரக்கூடிய ஃபைனல் ஆர்டர். இந்த யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் திரு மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் திரு முகமது சஃபிக் அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க சும்மா போகிற போக்கில் ஒரு ஆர்டரை போடலை. 89 பக்கம் இந்த தீர்ப்பு வழியாக இருக்குது. இந்த 89 பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் நடந்த இந்த மாதிரி சிவி அப்லோடு சரியாக பண்ணாதனால என்னென்ன காரணங்களுக்காகலாம் வந்துச்சுன்னு சொல்லி தெளிவாக அவங்க அந்த கொடுத்துருக்காங்க ஜட்ஜ்மெண்ட். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் இந்தியா முழுவதும் இந்த பல ரெஃபரன்ஸை வந்து அவர் மேற்கோள் காட்டி தான் இந்த தீர்ப்பையை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க மேல்முறையீடு பண்ணுவாங்க? மேல்முறையீடு பண்ணுறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது? ஏன்னா ஒரு கேஸை வச்சு அவங்க பார்க்கல, பல ரெஃபரன்ஸை வச்சு தான் அவங்க வந்து இந்த ஆர்டரே போட்டிருக்காங்க. ஸோ பல ரெஃபரன்ஸுங்கும் போது இந்த ஏஇ வழக்கோடைய ஒத்துப்போகக்கூடிய பிற மாநிலங்கள் நடந்த அந்த வழக்கினுடைய இதையும் எடுத்து தான் இவங்க அந்த இதில் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது மேல்முறையீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இது ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்படி நம்ம வந்து அஃபீஷியலாக வெயிட் பண்ணுவோம். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த சஞ்சய் தீக்ஷித் ஸ்டேட் ஆஃப் யூபி இவங்க கேஸு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸையும் அவர் வந்து மேற்கோள் காட்டி தான் தீர்ப்பே விட்டுருக்காங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஹேமலதா அனதர், இது ஸ்டேட் ஆஃப் வந்து யூபி, இந்த மாதிரி பிரபு டிஎன்பிசியில் போட்டது, அப்புறம் வந்து இந்த மாதிரி சஃபீத்துல்லா கான், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கேஸையும் அவர் மேற்கோள் காட்டி தான் அந்த தீர்ப்பையே விட்டுருக்காரு. அப்படிங்கும்போது எப்படி அவங்க திரும்ப மேல்முறையீடு பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. இது ஒரு அதனால் வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள நிலவரம். ஸோ நீங்கள் யாரும் ஒன்றும் இது பண்ண தேவையில்லை. யாராவது அப்படி சொன்னாங்க அப்படின்னா அது ப்ரூஃப் கேளுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? தென் அடுத்து என்ன அப்படின்னா, எத்தனை பேரை வந்து உள்ள சிவி வந்து உள்ளே கொண்டு வருவாங்க? சரியாக அப்லோடு பண்ணாத எல்லாருமே உள்ளே கொண்டு வருவாங்களா, இல்லை வழக்கு போட்டவங்கள மட்டும் உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்னு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஇ எக்ஸாமில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவுனா 832 பேர். அதில் சிவி சரியாக அப்லோடு பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணவங்க எத்தனை பேர்னா 109 பேர். அதாவது குவாலிஃபை ஆகி சிவி அப்லோடு சரியாக பண்ணாதனால ரிஜெக்ட் செய்யப்பட்டவங்க எண்ணிக்கை 109. இந்த 109 பேரும் உள்ளே வருவாங்களா, இந்த வழக்கு தொடுத்த இந்த 6 பேர் 9 பேர் மட்டும் உள்ளே வருவாங்களா? வழக்கு யார் தொடுத்தாங்களோ அவங்க மட்டும் உள்ளே வருவாங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக இருக்குது. இதில் எல்லாருமே தான் உள்ளே வருவாங்க, வழக்கு தொடுத்தவங்க எல்லாருமே தான் உள்ளே வருவாங்க. அப்போ மீதி பாதி பேர் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில பேர் வந்து எத்தனை பேர் வழக்கு போட்டாங்களோ அவங்க மட்டும் தான் உள்ளே வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த வழக்கு தொடுத்தவங்கன்னு இல்லை, எலிஜிபிள் ஆகி
சிவி சரியாக அப்லோடு பண்ணாமல் நீக்கம் பண்ணவங்கள தான் உள்ளே கொண்டு வரணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறாங்க இவங்க. யார்? நம்மளுடைய கோர்ட் ஆர்டர் தான் இருக்குது. அதனால் 109 பேரையுமே அவங்க உள்ளே கொண்டு வந்து தான் தருவாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க 6 பேரை மட்டும் அந்த வழக்கு போட்ட இவங்களை மட்டும் இவங்க உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மற்றவங்க என்ன செய்வாங்க? இந்த இந்த தீர்ப்பை வச்சு திரும்ப அவங்க மேல்முறையீடு போவாங்க. அதனால் 109 பேரையுமே உள்ளே கொண்டு வருவாங்க. குவாலிஃபை ஆகி சிவி சரியாக அப்லோடு பண்ணாமல் நீக்கம் செய்யப்பட்ட எல்லாரையுமே டிஎன்பிஎஸ்சி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க உள்ளே கொண்டு வருவாங்க. வழக்கு போட்டவங்கள மட்டும் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்தால் இந்த வழக்கை மேற்கோள் காட்டி மேற்கொண்டு உள்ளவங்க திரும்ப ஒரு வழக்கு போடுவாங்க. அதனால் அதை டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அதனால் யாரெல்லாம் 109 பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையுமே டிஎன்பிஎஸ்சி உள்ளே கொண்டு வருவாங்க. இது ஒரு நம்ம சொல்கிறோம் ப்ரூஃப், இதெல்லாம் இந்த மாதிரி ப்ரூஃப் இருக்குதுன்னு சொல்கிறோம் அவங்ககிட்ட. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணாம். இந்த 109 பேர் உள்ளே வந்துட்டால் அத்தனை போஸ்டிங் கிடைக்குமானா அத்தனை பேருக்கும் போஸ்டிங் கிடைக்காது. அவங்கள சிவி உள்ளே கூட்டு அவங்க சரியாக சிவி அப்லோடு பண்ண பிறகு அதை செக் பண்ணி அவங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டு வச்சு அந்த வர மார்க்கு அவங்க எக்ஸாம் மார்க் எல்லாம் ஆட் பண்ணி அதில் யார் வராங்களோ ஃபைனலாக அவங்கள தான் உள்ளே அவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்போ 109 எத்தனை பேர் உள்ளே வரும், எத்தனை பேர் தேர்வு செய்யப்படுவாங்கன்னு நமக்கு தெரியாது. 109 பேர் இருக்காங்க, அதில் எத்தனை பேர் ஃபைனலாக தேர்வு செய்யப்படுவாங்கன்னு தெரியாது. அப்படி ஃபைனலாக தேர்வு செய்யப்படும் போது அவங்கள புதுசாக ஒரு கவுன்சிலிங் வச்சு அதுக்கு உண்டான வேக்கண்ட்டை டிஎன்பிஎஸ்சி கிரியேட் பண்ணுமா, இல்லை ஏற்கனவே இப்போ கல்பர் பண்ண ஏகில் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி நினச்சா அவங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் போஸ்டிங்கை கூட எடுத்து கூட அவங்க ஃபில்லப் பண்ணலாம். ஸோ 109 போஸ்டிங் வரப்போகிறதில்ல. ஏற்கனவே 832 பேரை தேர்வு செஞ்சாச்சு. ஸோ அந்த போஸ்டிங்கை ஒன்றும் அவங்க பண்ண முடியாது. ஸோ மேற்கொண்டு ஒரு புது போஸ்டிங் க்ரியேட் பண்ணணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி நினச்சா முடியாத ஒன்றுமே இல்லை. அவங்க எவ்வளோ பேர் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவ்வளோ பேருக்கு தேவையான அந்த வேக்கண்ட்டை அவங்க க்ரியேட் பண்ணி அவங்கள போஸ்டிங் போடுற ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, அவங்க போடலாம். ஸோ இதுதான் ரியாலிட்டி. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த ஏஇ வழக்கு அடுத்த ஸ்டெப் ஏன் இன்னும் மூவ் பண்ணாமல் இருக்குது? ஏஇ வழக்கு மட்டும் மூவ் பண்ணாமல் இல்லை, ஜேடிஓ அடுத்த ஸ்டெப்பு இன்னும் இப்போ தான் விட போகிறாங்க. தென் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரூப் 4 கவுன்சிலிங் 2வே இப்போ தான் விட்டுருக்காங்க. ஸோ ஜேடிஓ அடுத்த 1:2 எப்போ வரும்னு நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ அதோட இந்த ஏஇயோடைய லிஸ்ட்டும் இருக்குது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு ப்ராக்ரஸாக டிஎன்பிஎஸ்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தேவையில்லாமல் திங்க் பண்ணி ஒன்றும் ஒரி பண்ணிக்கிற வேணாம். ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு இது இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே கவர்மெண்ட் சொல்கிறது தான் நம்ம கன்ஃபார்ம். ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த ஏயினுடைய வழக்கு வெளியாகி நவம்பர் 20 வெளியாகிடுச்சு ஜட்ஜ்மெண்ட்டு. நவம்பர் 20 வெளியாகி டிசம்பர் 20 இன்னைக்கு 7 ஆகி போச்சு. இன்னும் அது எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. ஸோ ஒரு 40 நாளைக்கு மேலே ஆகியும் டிஎன்பிஎஸ்சி அது குறித்து எந்த அறிக்கையும் வெளியிடாமல் இருக்காங்க அப்படின்னா அது காரணம் இந்த மாதிரி மேல்முறையீடு பண்ண போகிறாங்க அப்படிலாம் அர்த்தம் இல்லை. அங்கே உள்ள பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே உள்ள இப்போ தான் ஒவ்வொரு போஸ்ட்டாக அவங்க ஃபில்லப் பண்ணிட்டே வராங்க. அதனால் ஒவ்வொரு எக்ஸாமாக அவங்களுக்கு உண்டான இதை ஃபில்லப் பண்ணிட்டே வராங்க. ஸோ அதனால் நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் திங்க் பண்ண வேணாம். ஸோ இந்த ஏயினுடைய வழக்கை பற்றி என்கிட்ட கேட்ட அந்த ஹிஸ்ட்ரியை தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, மேல்முறையீடு பண்ணுவாங்களா அப்படின்ட்டாங்க. அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணியாச்சு. மொத்தம் தேர்வு செய்யப்பட்டவங்க எவ்வளோ பேர் ரிஜெக்ட் செய்யப்பட்டவங்க சொல்லியாச்சு. ரிஜெக்ட் செய்யப்பட்ட எல்லாத்துக்குமே போஸ்டிங் வழங்கப்படுமா, இல்லை வழக்கு போட்டவங்களை மட்டும் உள்ள ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அடுத்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இந்த வழக்கினுடைய தீர்ப்பினால தான் நம்ம எப்போ இந்த ஏப்ரல் மாதம், இந்த மார்ச் மாதம் 2023 மார்ச் மாதத்துக்கு பிறகு அந்த எல்லா சிவிலையும் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. சரியாக அப்லோடு பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுத்தாங்களே, அதுக்கு காரணம் இந்த வழக்கு தான். இந்த ஏஇ வழக்கு மட்டும் இவங்க போடலை அப்படின்னா
சரியாக சிவி அப்லோடு பண்ணால் விட்டவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காது. ஸோ இந்த வழக்கினுடைய தாக்கம் தான் இனி அடுத்து வர எல்லா எக்ஸாம்லேயும் உங்களுக்கு எந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் சிவி சரியாக அப்லோடு பண்ணாமல் விட்டுருந்தா கூட நீங்கள் 1:3 ரேஷியோவில் வரும்போது உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்கள் சிவியை சரியாக அப்லோடு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை டிஎன்பிஎஸ்சி வழங்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க போட்ட அந்த வழக்கு தான். ஸோ அந்த வழக்குனால தான் இப்போ ஜேடிஓவுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு இருக்குது. சரியாக அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தா ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு திரும்ப வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அதை ப்ராப்பராக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இப்படி போகுமா அப்படி போகுமா அப்படின்னு நம்ம வந்து செய்ய முடியாது. ஸோ என்ன அவங்க கமெண்ட்டில் கேட்ட கேள்விகளுக்கு நம்ம ப்ராப்பராக ரிப்ளை பண்ணியாச்சு. வெயிட் பண்ணுங்கள், அஃபீஷியலாக வந்தோடனே நம்ம ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏதாவது உங்களுக்கு டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.